The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உருவம் பொறித்த நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை வைத்து வெளியிடுவது என திமுகவின் சமீபத்திய செயல்பாடுகள் தமிழக அரசியல் களத்தில் புதிய விவாதத்தை உண்டாக்கியுள்ளது. அதாவது மத்தியில் ஆளும் பாஜகவுடன் திமுக அதிக இணக்கத்தோடு நடந்து கொள்கிறதோ என்கிற கேள்வி எழுந்துள்ளது. என்ன நடக்கிறது விரிவாக பார்ப்போம். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி 1924ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி பிறந்தவர். அந்த வகையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி அவரின் 100வது பிறந்த நாள். திமுக சார்பிலும் தமிழக அரசின் சார்பிலும் கடந்த ஓராண்டு முழுவதும் ஏராளமான விழாக்கள் நடத்தப்பட்டன. இது ஒருபுறம் இருக்க, நூற்றாண்டு நிறைவை முன்னிட்டு கருணாநிதி உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை கடந்த ஜூன் 4ஆம் தேதி மத்திய அரசு வெளியிட்டது. அதன் அதிகாரப்பூர்வ வெளியீடு ஆகஸ்ட் 17ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழக அரசு சார்பில் நடைபெறுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு நாணயத்தை வெளியிடுகிறார். இந்த விழாவில் திமுக தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். தவிர எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, நடிகர்கள் ரஜினி, கமல் உள்ளிட்டவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம்தான் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. ஏற்கனவே சட்டமன்றத்தில் கருணாநிதியின் படத்தை ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் திறந்து வைத்தார். தொடர்ந்து ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் கருணாநிதியின் சிலையை துணை ஜனாதிபதியாக இருந்த வெங்கையா நாயுடு திறந்து வைத்தார். அப்போதே பாஜகவுடன் நெருக்கம் காட்டுகிறது திமுக என கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி என்பவர்கள் கட்சிகளுக்கு, அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என திமுக தரப்பில் விளக்கம் தரப்பட்டது. இந்த நிலையில் தற்போது பாஜகவின் முன்னணி தலைவர்களுள் ஒருவரான ராஜ்நாத் சிங்கை வைத்து நாணயத்தை வெளியிடுவது மிகப்பெரிய விவாதத்தை உண்டாக்கியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன. முதலில் திமுகவும் புறக்கணிப்பதாக அறிவித்தது. ஆனால் முதல்வர் ஸ்டாலின், சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்ட திமுக தலைவர்கள் விருந்தில் கலந்து கொண்டனர். முன்னதாக இது குறித்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, ஆளுநருடைய கருத்தியல் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் மாறுபட்ட கருத்துக்கள் திமுகவுக்கு இருக்கிறது. ஆனால் ஆளுநர் என்கிற அந்த பதவியின் மீதும் அந்த பொறுப்பின் மீதும் முதல்வர் பெரும் மதிப்பு கொண்டிருக்கிறார். எனவே அந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் ஆளுநருடைய அழைப்பினை ஏற்று தேநீர் விருந்தில் நாங்கள் கலந்து கொள்கிறோம் என கூறியிருந்தார். இந்த நிலையில் இந்த நிகழ்வும் மிகப்பெரிய கேள்விகளை அரசியல் அரங்கில் எழுப்பியுள்ளது. இந்த இரண்டு விவகாரங்கள் குறித்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், ஆளுநர் வழங்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்த திமுக அரசு தரப்பில் விருந்தில் பங்கேற்பதாக கூறி முதல்வர் ஸ்டாலின் மற்றும் 8 அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். 18ஆம் தேதி கருணாநிதி உருவம் பொறித்த நாணய வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. அதில் பங்கேற்க மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வருகிறார். ஆனால் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்கவில்லை. அதனால்தான் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக முதலில் அறிவித்துவிட்டு பின்னர் விருந்தில் பங்கேற்றுள்ளனர். திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் 40 பேருக்கும் மத்திய பாஜக அரசின் அமைச்சர் JP நட்டா விருந்து வைக்கிறார். எனவே பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய உறவு இருந்து வருகிறது. இதை சிறுபான்மை மக்கள் உணர்ந்துள்ளனர் என கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் பிரியனிடம் பேசினோம். 2 விஷயம் நீங்க சொன்னதுல இருந்து ஒண்ணு அந்த காயின் விழாக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுற விஷயம். ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுறாங்கன்னா மத்திய அரசுடைய அந்த உதவி இல்லாம அந்த காயின் வந்திருக்காது இல்லையா? சோ அவங்க அதுக்கான காரணம் அவங்கதான்றதுக்காக இந்த விழால மத்திய அரசுடைய பிரதிநிதி ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தரை கூப்பிடுறதுன்றது ஓகே. அது அந்த அடிப்படையில தான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கவர்னரோட விஷயத்துல பாத்தீங்கன்னா கவர்னரோட செயல்பாடுகள் ஒன்றும் பெருசா திமுக கவர்மெண்ட் திருப்திப்படுத்துற மாதிரியே ஒரு இணக்கமாவோ அணுக்கமாவோ இல்ல. ஆக்சுவலா இவர் முந்தானத்து கூட அவங்க அந்த இவர் கவர்னர் என்ன பேசியிருக்காருன்னா, திராவிட இயக்கங்கள் நாட்டை பிளவுபடுத்துற ஒரு விஷயத்துல இறங்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா அப்படிலாம் இருக்கும்போது திமுக கூட்டணி கட்சிகள் பயிற்சிக்கும் போது இவங்க இல்லைங்க, அவர் அரசியல் சட்ட அடிப்படையில பதவியில் இருக்காரு, அந்த மரியாதையை காப்பாற்றணுன்றதுனால ஒரு முதலமைச்சர் முறையில அமைச்சர்கள் எல்லாம் போக வேண்டிய கட்டாயம் வந்திருக்குன்னு ஒரு அரசு ரீதியில அந்த அழைப்பை ஏற்று அவங்க போனா கூட அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு கட்சி, திமுக கட்சி இந்த ஃபண்ட்ஸ் கொடுக்கறன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு கூட கண்டனத்தை
தீர்மானம்லாம் போட்டிருக்காங்க. போட்டிருந்தா கூட திமுகவுடைய இந்த இதுவரையும் இந்த இருந்த எதிர்ப்பு நிலை இருக்குல்ல, கடுமையான எதிர்ப்பு நிலை, பல்வேறு விஷயங்கள்ல மத்திய அரசையும் கவர்னரையும் எதிர்க்கிற அந்த நிலைப்பாடு இருக்குல்ல, மத்திய அரசோட போக்குல எந்த விதமான மாற்றங்களும் நிகழாத போது, எக்ஸப்ட் வந்து கருணாநிதி அவருடைய காயின் மட்டுமே போட்டிருக்கிற ஒரே விஷயம் நடந்திருக்கிற போது, மற்ற நிதி கொடுக்கிற விஷயங்களோ, மெட்ரோ ரயிலுக்கு நிதி கொடுக்கறதோ, இல்ல வேற ஏதோ வர நிவாரணங்கள் கொடுக்கறதோ, தமிழகத்துக்கு எந்த பொது திட்டங்களும் போகாத இருக்கிறதோ, ரயில்வேல வந்து கொடுத்த பன்சியை குறைக்கிற விஷயங்களோ, இதெல்லாம் நடந்திருக்கும் போது இதெல்லாமே வந்து ஒரு கடுமையாக விமர்சிக்கத்தக்க ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய திமுக டக்குன்னு உடனே கவர்னர் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறது அப்படின்ற விஷயம், ஒரு ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுறது போன்ற விஷயங்கள் இருக்குல்ல, அது ஏற்கனவே எடுத்து வந்த அந்த நடவடிக்கைகளுக்கு ஒரு மாறா இருக்கிற மாதிரி ஒரு ஒரு அதோட ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் அப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து மக்கள்கிட்ட, நடுநிலை மக்கள்கிட்ட தோற்றுவிக்கும் அப்படி என்பது என் கருத்து. தோற்றுவித்தால் அது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இதுல தோற்றுவிக்கும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா உங்க ஸ்டாண்ட் கொஞ்சம் லேசா ஷிஃப்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து கட்சிக்காரங்களுக்கு வருதோ இல்லையோ நடுநிலை மக்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது இதனாலேயே வந்து அதிமுக சொல்றதுன்றதுனாலேயே நம்ம வந்து இதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாஜகவும் திமுகவும் நெருங்குதுன்றேன்னா திமுக அல்லது திமுக கூட்டணியோட வெற்றிக்கு காரணம்ன்றதே வந்து பாஜக எதிர்ப்பு நிலை தான், மோடி எதிர்ப்பு நிலை. மோடி என்ற தனி மனித எதிர்ப்பு இல்ல, ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில் போயிட்டு இருக்கு. அந்த ஐடியாலஜிக்கல் பேட்டில் வந்து திமுகவுக்கும் அதோட கூட்டணி கட்சிகளுக்கும் ஈக்குவலான ஒரு அந்த எண்ண ஓட்டம் வந்து கரெக்டா சிங்க் ஆகுது அவங்க அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள. அது அந்த கார்டுல வந்து அந்த வரிசையில வந்து அவங்க கரெக்டா ஒன்றுபட்டு இருக்காங்க அந்த மோடி எதிர்க்கிறதுல, பாஜக எதிர்ப்புல. சோ அந்த பாஜக மோடி எதிர்ப்புல ஒன்றா இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் சந்தேகப்படாத வரையும் இந்த மாதிரி அதிமுக பேசுற விஷயங்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து திமுகவுடைய செல்வாக்கை குறைக்க முடியாது. ஆனால் கூட்டணி கட்சிகள் சந்தேகப்படுற மாதிரியான விஷயங்கள் நடந்தாதான் இங்க பிரச்சனை வரும். சோ கூட்டணி கட்சிகள், அதுக்கு குறிப்பா காங்கிரஸ் அண்ட் விடுதலை சிறுத்தைகள் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்தால் அது வந்து திமுக கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்துமே தவிர, மற்றபடி கூட்டணி கட்சிகளையும் கலந்து ஆலோசிச்சு இல்ல இனிமே வந்து அவர் எடுக்க போற ஸ்டாண்ட் வந்து தொடர்ந்து எங்களுடைய பார்ட்டி ஸ்டாண்ட் வந்து கடுமையான பிஜேபி லைனா தான் இருக்கும் அப்படின்னு காமிக்கிற மாதிரியான விஷயங்களை அவர் தொடர்ந்து எடுத்தாருன்னா இந்த கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் வராது. அதுல ஏதாவது விட்டு கொடுக்கிற மாதிரி இருந்தால், கூட்டணி கட்சிகள் மத்தியில ஏதாவது முன்னுமுறுப்பு இருந்தாதான் பிரச்சனையை தவிர இந்த அதிமுக சொல்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பது என்னுடைய கருத்து. திமுக மீது முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் குறித்து அந்த கட்சியின் செய்தி தொடர்பு செயலாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனிடம் பேசினோம். கவர்னர் மாளிகையில கலந்துக்கிற விஷயத்துல அமைப்பு செயலாளர் RS பாரதி அண்ணா மிக தெளிவா சொன்னாரு, திமுக கலந்து கொள்ளவில்லை, கட்சி அதை புறக்கணிக்கிறது அரசுடைய கருத்துக்கள்ல. ஆமா, அத வந்து அவர் RS பாரதி அண்ணா முந்தின நாள் நான் இருக்கும்போதுதான் நம்மளுடைய பத்திரிகையாளர்கள் தலைவர்கிட்ட கேட்டாங்க, தலைவர் நான் சாயந்தரம் பேசுறேன் அப்படின்னாரு. அப்போ RS பாரதி என்ன கட்சியோட நடவடிக்கை, நான் கட்சியுடைய நிலையை நான் சொல்லிடுறேன், கட்சி என்னங்கிறத முதலமைச்சர் வந்து அவர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அறிவாலயத்துல வச்சு நானும் இருக்கும் போதுதான் RS பாரதி என்ன சொன்னாரு, கட்சியோட நிலைப்பாடு ஆளுநரை புறக்கணிக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஈவினிங் சொல்றேன் இருக்காரு, அவரு ஈவினிங் என்ன சொல்றாரோ அதான் அப்படின்னு சொன்னார். அப்ப ஈவினிங் வந்து அமைச்சர் அண்ணன் ரகுபதியும் இன்னும் 2 பேரும் இது பண்ணும்போது அரசு சார்பில் நாங்கள் கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். சோ அரசு சார்பில் அவங்க வந்து பங்கெடுத்தது அப்படிங்கறத எக்காரணத்தை முன்னிட்டும் நம்ம வந்து ஒரு அரசியல் சார்ந்து நம்ம எடுக்க முடியுமா, அது ஒரு கேள்வி. இன்னொன்னு, மாண்புமிகு தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு, அந்த நூற்றாண்டு இதுல வந்து நாம் வேண்டினமோ விரும்பினமோ அது வேற, பட் ஒன்றிய அரசு வந்து பாஜக தலைமையிலானது, அவங்க அதை ஏத்துக்கிட்டு வெளியுறவு இதுல வந்து அவர் வந்து வர்றாரு, ராஜ்நாத் வந்து நான் வந்து அதை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை செய்யறாங்க. அப்ப அந்த மரியாதை செய்ய வருகிற நேரத்தில் நம்ம வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு சின்ன கிளேசம் கூட வேண்டாமே அப்படிங்கிற ஒரு அரசு போக்குதான் அது. ஒரு ஒன்றிய அரசு மாநில அரசை மதிச்சு ஒரு இதை செய்யும் பொழுது மாநில அரசும் அதற்கான ஒரு எந்த கிராக்கும் இல்லாம ஒரு மனக்கிலேசங்கள் இல்லாமல் வந்து போவதற்காக அரசு நடந்து கொண்டதே தவிர இதுல எந்த இடத்திலும்
எங்களுடைய காத்திரமான எதிர்ப்பு, பாரதிய ஜனதா கட்சிக்கான காத்திரமான எதிர்ப்பு என்பது எந்த இடத்திலும் குறைவில்லை. எந்த இடத்தையும் நாங்கள் விட்டு கொடுப்பதில்லை, விட்டு கொடுக்கவும் போறதில்லை. இதுல இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சி தலைவர்களுக்கும் இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சமீபத்தில் ரொம்ப மோசமா தலைவரையே தளபதியவே அவருடைய உடல்நிலையவே ஒரு மாதிரி பேசிய தலைவர்களுக்கு கூட தலைவர் இன்விடேஷன் கொடுத்திருக்கிறார். நீங்க வரணும்னு சொல்லி போன்ல பேசியிருக்காரு. அப்ப இதை நீங்க எப்படி எடுப்பீங்க நான் கேக்குறேன். ரைட், நீங்க இப்ப பாரதிய ஜனதா கட்சியோட உள்ள உறவை மட்டும் பாக்குறீங்கன்னா, உதாரணமா இப்ப தமிழ்நாட்டில் உள்ள பாஜக அண்ணாமலையா இருக்கலாம், இல்ல தேமுதிக தலைவரா இருக்கலாம், இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்களா, அப்ப இதெல்லாம் அப்ப நாங்க கூட்டணிக்காக போடுறோம் அப்படின்னு எடுக்க முடியுமா? அதான் இப்ப ஜெயக்குமார் சொல்றாருல, ரகசிய உறவு இருக்கு, அது இதன் மூலம் வெளிப்படுது அப்படின்னு. அவங்களுக்கு பழக்கம். அதிமுகவுக்கு தான் நாங்கள் ஆதரித்தாலும் உறுதியாக ஆதரிப்போம், எதிர்த்தாலும் உறுதியாக எதிர்ப்போம். எங்களுக்கு இந்த ரகசிய உடன்பாடு அப்படிங்கறதே அரசியல், அந்த ரகசிய உடன்பாடை ஆரம்பித்து வைத்ததே அதிமுக தான். அதுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. திமுக வெளிப்படையானது. நாங்க கொள்கை ரீதியாக எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா உடனே அவங்க சொல்லுவாங்க, நீங்க கூட்டணி வைக்கல. நாங்கள் கூட்டணி வைத்திருந்த பொழுது பாஜகவாக நடக்க முடியவில்லை. அதுதான் முக்கியம். அவங்களுக்கான எந்த அஜெண்டாவையும் நாங்க நிறைவேற்ற விடாம அவங்கள நாங்க ஒரு மதச்சார்பற்ற கட்சியாக நிப்பாட்டிய பெருமை திமுகவுக்கு உண்டு. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.